உங்க மூலியமா இன்னைக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு ஆர்மி பர்சனா இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உங்களோட ஹெல்த் இஷ்யூ காரணமாக அந்த சர்வீஸை முடிச்சுட்டு இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியால மிகப்பெரிய சப்போர்ட்டிவா வந்து நிற்கிறீங்க. ஸோ இந்தியான்றது உங்களோட லைஃப்ல வந்து மாறவே மாறாது. அங்க இருந்தாலும் நீங்க இந்தியாவுக்காக ஒர்க் பண்றீங்க, இங்க இருந்தாலும் இந்தியாவுக்காக ஒர்க் பண்றீங்க. ஸோ உண்மையிலேயே எனக்கு பெருமையா இருக்குது சார் நீங்க என்னோட டீம்ல இருக்கிறது. ஸோ நான் வந்து அமரன் மூவி பார்த்தேன். ஒரு ஆர்மி பர்சனோட லைஃப் எப்படி இருக்கும்ன்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஐ ரியலி சல்யூட் ஃபார் யூ. நாட் ஓன்லி நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்மி பர்சனுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்க இங்க ரொம்ப மிகப்பெரிய நல்ல நிலைமை சார் கிளியருங்களா? நான் பேசுறேன் சந்தோஷம். கண்டிப்பா சார். ஓகே தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ட்ரீமர்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சஸ் இந்தியா சார்பாக ஹரிபிரகாஷின் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆக்சஸ் இந்தியால எங்க நம்பி ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல ஒரு வருமானம் வைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கம்பெனியாகட்டும் நாங்களாக இருக்கட்டும் பண்ணியிருக்கோம். அதை நீங்களுமே வந்து மனசார உணர்வுக்கு நான் நம்புறேன். ஸோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கம்பெனியோட வீக்லி மீட் நடந்தது. ஸோ எம்டி சார் வந்து நிறைய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்கஸ் பண்ணாரு. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிசினஸ 10 மடங்கா டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க. 10 மடங்கு டெவலப் பண்ணா எல்லாரோட வருமானத்தையும் 10 மடங்கு நம்ம வந்து உயர்த்தணும். எம்டி சாரோட எக்ஸ்ட்ரீம் டார்கெட் என்ன அப்படின்னா இங்க ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தரையும் மினிமம் வாரம் வந்து ஒரு ஏரியாச்சும் சீலிங் அடிக்க வைக்கணும். ஸோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவரோட டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சஸ் வந்து போறேன். ஸோ அதேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாங்க வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். அவர் சொன்ன அந்த ஒரு ஐடி சீலிங்ன்றத பண்ணணும்னு நினைச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 3 ஐடி சீலிங் வந்து எனக்கு வர வந்துருக்கு. ஸோ அப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு தீர்க்கதரிசி ஒரு பெரிய விஷயங்களை வந்து சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆளாக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லவும் முடியும், செய்ய வைக்கவும் முடியும். ஸோ அப்படிதான் நான் வந்து எம்டி சாரை பார்க்கேன். அவர் எடுக்கக்கூடிய எந்த ஒரு டிசிஷனும் அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பா நம்ம வந்து தோல்வியை நோக்கி தள்ளாது, வெற்றியை நோக்கி தான் தள்ளுன்றதை நான் 6 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். வெற்றின்றது கூட எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம நினைச்சதை விட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அவர் எடுத்துக்கக்கூடிய டிசிஷன் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே எம்பி சார் வந்து கூப்பிட்டு பேசுவார், தம்பி உங்க டீம்ல என்ன பண்றீங்க, தம்பி உங்க டீம்ல என்ன பண்றீங்க. அது எது பெஸ்டா இருக்கோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே எடுத்து அவரோட கம்பெனிக்கு வந்து அவர் பயன்படுத்தணும். இந்த தகுதியை தான் அவர் வந்து நான் லீடர்ஷிப் பண்ணதை நான் பார்க்கிறேன். யாருக்கிட்ட எந்த திறமை இருந்தாலும் அந்த திறமையை வந்து கூச்சப்படாம ஈகோ இல்லாம யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த தகுதியை தான் அவரோட லீடர்ஷிப் வந்து நான் பார்த்தேன். ஸோ அப்படி ஒரு தலைமையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருமை கொடுக்கும். இத்தனை வருஷம் நெட்ஒர்க்ல இருந்தாலும் இத்தனை விஷயம் எனக்கு என்ன எனக்கு தெரியாத நான் தான் அப்படின்னா இல்லாம நீயும் நானும் ஒண்ணு, நீ ஒரு நல்ல விஷயம் வேண்டிய இருக்குதா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமன சொல்லு அந்த என்ன சொல்றது வாழும் தெய்வம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அவர் கூட இருக்கிறதே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பா அவர் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம கனவு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சர்வ நிச்சயமா நம்ம அடைவோன்றதுல எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க எந்த நோக்கத்துக்காக ஆக்சஸ் கூட ஜாயின் பண்ணீங்களோ எந்த உங்களுக்கு தேவை உங்க வாழ்க்கை தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே ஆக்சஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இது எனக்கு நடந்திருக்கு. 6 வருஷத்துக்கு கூட நான் பிசினஸ் எடுக்கும்போது அவ்வளவு பிரச்சனை இல்லை, அவ்வளவு கடன்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாருங்க ஒரு 24 லட்ச ரூபா கார்ல உட்காந்துக்கிட்டு ஹாயா வந்து உங்ககிட்ட போய் பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு போயிருக்கு. உண்மையிலே ஒரு நாள் யோசிப்பேன், எனக்கா இது இந்த கார் எனக்கா இந்த லைஃப் எனக்கா அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் எனக்கு கூட ஜாயின் பண்ண நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னமும் வந்து பெருசா ஜெயிக்க முடியல, இன்னமும் பெருசா அச்சீவ் பண்ண முடியல. நான் யோசிப்பேன் ஏன் நம்மளால முடிஞ்சது அவங்களால முடியல, ஒரே பிளான் தான், ஒரே கம்பெனி தான், ஒரே எம்டி தான், இப்போ சில இடத்துல ஒரே அப்ளை தான், ஏன் நம்மளுக்கு கிடைச்சது அவங்க கிடைக்கல அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு விஷயத்த வந்து நான் வந்து உணர்ந்தேன். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தோல்வியை கண்டு பயப்படாம ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கண்டு தோல்வி போகாம அடுத்து 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 அடுத்துன்னு யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்களோட அப்ளைன் யாரானாலும் இருக்கட்டும், அவங்களோட சூழ்நிலை எதுவானாலும் இருக்கட்டும், கண்டிப்பா அந்த நபர் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கிறதுக்கும்
நினைச்சதை சாதிக்கிறதுக்கும் காரணம் சொல்றவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தேங்கி போயிடலாம். காரணத்தை இப்ப சொல்லாம சுத்தி இருக்கிற சக மனுஷர்களை வந்து மதிச்சு அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா டிராவல் பண்ற முடியும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு. சோ வெற்றியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். நீங்க ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்கணும்னாக்கா அந்த ரன்னிங் ரேஸ்ல முதல்ல கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு தயாராகிட்டு கால் பிடிச்சிக்கிச்சு, கால் சுடுது, மண்ணுல ஓட முடியாது, கொஞ்ச தூரம் ஓடி பார்த்துட்டு முடியல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, என்னை யாரும் தூக்கி போல, இப்படிதான் நம்ம காரணம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால என்னைக்குமே ரன்னிங் ரேஸ்ல வந்து ஜெயிக்க முடியும். என் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆயுதம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாதானே ஜெயிக்க முடியும். நான் ஆயுதத்தை தொட்டு பார்த்துப்பேன், கண்ணு ஒத்திப்பேன், ஜெயிச்சிட முடியாது. நீங்க எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்றீங்கன்றத பொறுத்துதான் அது உங்களோட சக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு கொடுக்கும். சோ நான் அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாங்க ஆக்சஸ் இந்தியா வந்து யூட்டிலைஸ் பண்ணேன். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் எங்க யார்கிட்ட பேசலாம், இன்னைக்கு காலைல வந்து ஐசிஐசி பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, டெய்ஸின்னு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. சார் உங்களுக்கு லோன் ஏதாச்சும் என்ன சொன்னோம். நான் அவங்ககிட்ட பேசி இல்லம்மா இது லோன் தான் தேவையில்லம்மா, இப்பதான் லோன் நான் வாங்குறதா 6 வருஷம் ஆயிடுச்சுமா, நல்லா இருக்கிறமா, சூப்பராமா, ஐடி ப்ராப்ளத்துக்காக கார் லோன் கூட வாங்கிருக்கேன், அது கூட இல்லம்மா, நல்லா சம்பாதிச்சிருக்கேன், கடவுள் நல்லா வச்சிருக்காரு. நான் கேட்டேன் உங்களுக்கு வேணா சொல்லுமா, பார்ட் டைமா ஒரு பிசினஸ் இருக்கு பண்ணுமா அப்படின்னு சொல்லிச்சோம். ஸோ அந்த லேடி கிட்ட வந்து பேசினே இருக்கும்போது ஒரு ரூம் லிங்க் கொடுத்து அட்டன் பண்ண. ரூம் லிங்க் அட்டன் பண்ணிட்டு அவங்களே ஃபோன் ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிஸ் சரியா பண்ணிட்டு இருக்கேன் சார், ஜாயின் பண்றது நான் பெருசா எதுவும் பண்ணல. அவரே சொன்னேன் கண்டிப்பா அவர் எங்க ஜாயின் பண்ணாரோ அந்த லீடர் யாரும் பார்த்து நேரா போய் உட்காந்து இதை கேட்டு பண்ணுங்க, என் லைஃப் மாறிச்சு உங்க லைஃபும் மாறும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், புது கான்டெக்ட்ஸ், புது அது வாட் நெக்ஸ்ட் யாராச்சும் கேட்பாங்களா, அவங்க எப்படி டெவலப் பண்ணலாம், படிச்சவங்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு என்னோட வாட் நெக்ஸ்ட் பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு யாருமே எதுவுமே பண்ணல, நமக்கு யாருமே எதுவுமே சொல்லி கொடுக்கல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் ஐடி போட்டவங்க காணாம போயிடுறோம், அப்படியே இருந்தாலும் எதுவுமே பண்ண மாட்டோம். நான் இது வரைக்கும் யாரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னோட சக்சஸுக்காகவும் என்னோட ஃபெயிலியருக்காகவும் நான் பிளேம் பண்ணதே. நான் யோசிப்பேன் நடக்கிறதுக்கு ஏன் இப்படி நடக்குது, நல்லா இருந்த பிசினஸ் ஏன் ஸ்லோ ஆச்சு, சரி ஓகே ஸ்லோ ஆயிடுச்சா, திருப்பி இதை எப்படி ரெடி பண்ண, இவ்வளவுதான் சிம்பிள். என்னால பண்ண முடியல அப்படின்னாக்கா நான் வந்து எதுக்கு, அப்ப நான் யாரு, என்னோட திறமை என்ன, இது கேள்விக்குறியா வந்து இதுதான் மாறு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணணும்னு ஆசை, தேவை இருக்கு, நீடு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் ஊர்ல இருக்கிறேன் சார், நான் ஹவுஸ் ஸ்டேஷன் சார், எனக்கு கான்டாக்டே இல்லைங்க சார், எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னால வீட்டுல இருந்து வரவே முடியாது சார். அப்போ உங்களுக்கு ஆசைகளோட இருக்கக்கூடாது. வாரம் 60,000 சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருக்க கூடாது. ஆக்சஸ்ல சம்பாதிச்சு கார் வாங்கணும்ன்ற ஆசை இருக்க கூடாது. ஆக்சஸ்ல சம்பாதிச்சு வீடு வாங்கணும்ன்ற ஆசை இருக்க கூடாது. லைஃப்ல வந்து நிம்மதியான கடன் இல்லாத வாழ்க்கை வேணும்ன்ற ஆசை இருக்க கூடாது. நல்ல நகரங்கள்லாம் வாங்கி இருக்கணும்ன்ற ஆசை இருக்க கூடாது. உண்மைதானே? ரன்னிங் ரேஸ் மாதிரி தானே, ரேஸ்ல இறங்கி ஓடினாதான் அப்படி தோக்கவாச்சு முடியும். நீ ரேஸ கலந்து பேரை குத்துட்டு எதுவுமே பண்ண என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ணதான் முடியாது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட மனநிலைமைகளை கொஞ்சம் மாத்துங்க. இந்த லைஃப் வந்து ஒரே ஒரு லைஃப் தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பிறவியா பிறப்போம், நமக்கு பிறவி இருக்கு, அது மனித பிறவியா பிறக்கணும், இந்த நினைவுகளோட பிறக்க முடியுமா, இந்த ஜென்மத்தை ஆசைகளை அந்த ஜென்மத்தை பூர்த்தி செய்ய எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த இருக்கக்கூடிய இந்த குறைந்த காலத்துல நம்ம லைஃபையும் நம்ம கூட இருக்கிறவங்க லைஃபையும் எப்படி சந்தோஷமா நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க நம்மளோட அல்டிமேட்டான லைஃபோட டிராவலோட பாக்குறேன். ஸோ உங்க குடும்பத்துக்காக உங்களுக்காக வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயத்த சாதிக்கணும்ல, ஆக்சஸ்ல வீட்டுல ஆகுறது மிகப்பெரிய சாதனை, அதை பண்ணுங்கன்றோம். உங்க குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய சாதனை, அதை பண்ணுங்கன்றோம். உங்க குடும்பத்துக்காக ஒரு கார் வாங்கி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய சாதனை, அதை பண்ணுங்கன்றோம். இந்த மாதிரி சாதனைகளை பண்ணணும் அப்படின்னாக்கா சில சோதனைகளும் சில வேதனைகளையும் நீங்க தாங்கிதான் ஆகணும். வீட்டுல இருக்கிறவங்க கலாய்க்கதான் செய்வான்,
அவாய்ட் பண்ணுவான், அசிங்கப்படுத்துவான், அவமானப்படுத்துவான். இப்ப நீ எல்லாம் சென்னைக்கு போயிட்டு வந்தாங்க உன் லைஃப் மாறிடுமா? என்னென்னமோ கேட்பாங்க. நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள், நீங்க ஒரு லேடி ஆக்சஸ் பிசினஸ் பார்த்துட்டு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட போய் 6 போயிடுங்க, சூப்பரா ஒரு பிசினஸ் செம்மங்க, நம்ம பண்ணலாங்க, நம்ம ஜெயிச்சிடலாங்க அப்படின்னு சொன்னா உடனே யாரும் ஒத்துப்பா? சொல்லுங்க. ஆமாம்மா, நீ சொன்னா சரிதாம்மா, நீ சொன்னா எல்லாமே கட்டுதாம்மா, நீ சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு பண்ணுவாரா? எடுத்த உடனே அதெல்லாம் நம்மளால வராது, அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் நம்மளால முடியாது, ஆனா அப்படி சொல்ல நம்ம உன்னால முடியாது, உன்னால வராது, உனக்கு தெரியாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு லேடிஸ் கிட்ட போய், வீட்டுல இருக்கிற லேடிஸ் கிட்ட போய் சொன்னா ஒத்துப்பாங்களா? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் அம்மா அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வந்து ஆக்டிங் வந்து ப்ரொமோட் பண்ணணும் பண்ண காசு ஒத்துப்பாங்களா? இந்த உலகத்துல யாருதான் வந்து நான் ஜெயிக்க போறேன் எனக்கு சப்போர்ட் பண்றதுன்னா பண்ணுவேன்? யாருமே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இந்த உலகமே பேட்டர்னுக்குள்ள போய் மாறிட்டு இருக்கு. நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா கடன் வாங்கணும், நல்லா கடனை கொடுக்கணும், இதுதான் அந்த பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கி தவிச்சுக்கணும். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம தான் உடைக்கணும், இந்த பேட்டர்னை நம்ம தான் மாற்றணும். இதை மாத்துறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சஸ் இந்தியா. ஸோ ஆக்சஸ் இந்தியா மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் உங்களோட குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய இந்த விஷயத்த நீங்க செய்ய தவறுனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப்ல யாரும் ஃபீல் பண்ண போறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபரோட சக்சஸ பார்த்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு கண்டிப்பா யோசிக்கும். அந்த சூழலுக்கு போகாதீங்க. நம்ம இப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, கம்பெனி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப வைல்டா இருக்கு, மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம இறங்கி அடிச்சோம் அப்படின்னாக்கா சிறப்பா நம்ம வந்து செயல்படும். இங்க விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்கறது தான். நான் நிறைய லீடர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அவங்க வேலைகள் என்னன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றதோட அவங்க வேலை முடியும். காலைல 6 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங், திருப்பி ஒரு 2 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங், திருப்பி 7 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங், 8:45 ஒரு ஜூம் மீட்டிங். இதை முடிச்சாக்க ஆக்சஸ் பண்றது. சத்தியமா அது வந்து வேலை கிடையாது, சத்தியமா அது வந்து பிசினஸ் கிடையாது. எனக்கு தெரியும், எனக்கு கம்பெனி கொடுத்த இன்ஃபர்மேஷனை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இது உங்களுக்கு உள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும், அந்த பாதிப்பு உங்களை செயல்படுத்த வைக்கணும், அந்த செயல் வந்து மிகப்பெரிய ஒரு ஒர்க்கா மாறணும், அந்த ஒர்க்குக்கு ரிசல்ட் வரணும், அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடரணும், அந்த தொடர்ந்து உங்களுக்கு நிறைய லீடர்ஸ் உருவாகணும், அந்த லீடர்ஸ் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கணும், அவனை நீங்க ஜெயிக்க வைக்கணும். இதுதான் வேலை. புனியா சார் சொல்லும் போது அவ்வளவு சூப்பரா சொன்னார், இவ்வளவு விபி உருவாக்கி இருக்காரு அப்படின்னு. சாதாரணமா உருவாக்குறீங்க. மீட்டிங்ல சாம சார் இருக்காரு, சாம சார் தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம், எவ்வளவு விஷயங்களை பார்த்துருக்கிறோம், எத்தனை டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தவங்க இல்லாம போயிருக்காங்க. திரும்பி புதுசு புதுசா நாங்க என்ன வேலை பண்ண முடியுமோ நாங்க பண்ணி முட்டி மோதி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விபி கோர்ஸ் சும்மா கிடைச்சிருக்க. சார்லஸ் சாரோட 30 வருட போராட்டம், லைஃப்ல எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ வேலை பார்த்து நிறைய நெட்வொர்க்ல நாலேஜ் எடுத்துக்கிட்டு அவர் லைஃப்ல அவரோட உழைப்புக்கு கிடைச்ச உரிதான ஊதியமா தான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் நான் பார்க்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கம்பெனில இருந்து நிறைய கிடைச்சது. என் அப்பா உடம்பு சரியில்லை, நீங்க வந்து பாபு சார் கால் பண்ணிட்டு என் அப்பா வரணும் கேட்குறாரு. புரியல, கம்பெனியோட சிஇஓ கேட்கிறாரு. எனக்கு வந்து சாமி சார் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டெய்லி பாஸ்கர் சார் போன் பண்ணி கேட்பேன், சாமி சார் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, சொல்லி எப்ப சொல்ல போய் பார்க்கலாம், ஏபிஎஸ் என்ன விசாரிப்பேன். ஸோ இந்த பாண்டிங், இந்த அன்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க வந்து பணம் மட்டும் இல்லைங்க, இங்க வந்து அதை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப். என்னை வந்து சீரியஸ் யாரு என்னை வந்து குறை சொன்னாலும் திட்டினாலும் எனக்கு பெருசா வலிக்காது மீன்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும், அதை நான் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன். என் அண்ணன் என் ஃபேமிலி அவங்க தானே சொல்றாங்க, சரி பாத்துக்கலாம், ஏதோ ஒரு புரிதல் இல்லாம சொல்றாங்கன்னு சொல்லிட்டு
நான் மூவ் ஆன் போயிட்டு அவங்களும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க. இந்த மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவங்க ஜெயிக்க வைக்கிறதுல உங்களோட நோக்கத்தை வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா சோம்பேறியா மட்டும் இருந்துடாது. எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல, எனக்கு கான்டாக்ட் இல்ல, நான் போன் பண்ணா எவனும் எடுக்க மாட்டான், நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் யார் சொல்ற வார்த்தைகள் தெரியுங்களா? ஸ்கூல் படிக்கும் போது நாமளே இந்த வார்த்தைகள் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம். அதை சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரத்துல நான் எப்படி கான்டாக்ட்ஸை டெவலப் பண்றது, நான் எப்படி அப்பாயின்மெண்ட்ஸை கிரியேட் பண்றது, வேற என்ன புது வழிகள் இருக்கு, வேற என்ன பண்ணாங்க என்னால கான்டாக்ட் கிரியேட் பண்ண முடியும், வேற என்ன எப்படியாச்சும் ஐடியா இருக்கணும், எப்படியாச்சும் ஆட்களை உள்ள கொண்டு வரணும், எப்படியாச்சும் அந்த ஆட்களுக்கு ஆக்சஸ் இந்தியாவை புரிய வைக்கணும், எப்படியாச்சும் புரிய வச்சு அவனை இந்த பிசினஸ் பண்ண வச்சு அவனை ஜெயிக்க வச்சு அவனை வாரம் 60,000 சம்பாதிக்க வச்சு அவனை சைக்கிள் வாங்க வச்சு அவனை பைக் வாங்க வச்சு அவனை கார் வாங்க வச்சு அவனை வீடு வாங்க வச்சு அவனை நகை வாங்க வச்சு அவன் கடன் எல்லாத்தையும் அடைச்சு அவன் லைஃப்ல வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு அவன் தூக்கி உட்கார வச்சு அதை நான் வந்து அழகுவான். இத மாதிரி எத்தனை பேருக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரோட வளர்ச்சியும் உங்க லைஃப்ல உங்களோட வளர்ச்சியா மாறி. என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த எனக்கு கிடைச்ச வளர்ச்சி அளவுக்கு நான் நிறைய பேரை ஜெயிக்க வச்சிருக்கேன். நான் நிறைய இடத்துல விட்டு கொடுத்து இறங்கி போயிருக்கு. என் டவுன்லைன்ஸ் வந்து என்னை வந்து குறை சொல்லும் போது கூட ஓகே அவங்க ஏதோ மனக்குப்புறன்னு சொல்றாங்க, அதுக்காக நான் அவங்களை விட்டு கொடுத்தது கிடையாது. அதுக்காக நான் அவங்களை விட்டு அவங்க ஜெயிக்க வரைக்கும் இன்னைய வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க. இங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே வருத்தம் கோவம் வருது. பட் பிசினஸ் அதை நம்ம காட்டக்கூடாது. பிசினஸ் இஸ் அ பிசினஸ். அவன் என்ன வேணாலும் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் என்னை நம்பி வந்துட்டான், ஆக்சஸ் ஜாயின் பண்ணிட்டான், இதான் வாழ்க்கை முடிவு பண்ணிட்டான், அவனை நான் ஜெயிக்க வச்சேன். ஜெயிக்க வைக்கும் போது கண்டிப்பா நீங்க சொல்றதை கேட்டுட்டு அவன்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் மாத்திக்கிட்டு அவரும் ஒரு சிறந்த மனுஷனா வந்து பாத்தீங்கன்னா வரும். நான் அப்படிதான் மாறினேன். நானும் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குவாலிட்டியோட ஆள்லாம் கிடையாது. ஸோ நானுமே வந்து கோவப்படக்கூடிய ஆள் தான். எனக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் வந்து தாங்க முடியாத ஆளுதான், ஒரு தோல்விகளை ஏற்றுக்க முடியாத ஆளுதான். பட் லைஃப் எனக்கு கொடுத்த பாடம், லைஃப் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த உலகத்துல நம்ம முதல்ல எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த உலகத்துல நாம யாரை விடையும் பெரிய ஆளும் கிடையாது, யாரை விட சின்ன ஆளும் கிடையாது. அதே மாதிரி மத்த யாருமே நம்மளோட சின்ன ஆளும் கிடையாது, நம்மளோட பெரிய ஆளுங்க. எல்லாம் சமம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமம். அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான மரியாதை நமக்கு கிடைக்கும். நமக்கு இப்ப கிடைக்கக்கூடிய மரியாதையா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், சக்சஸா இருக்கட்டும், அது நம்மளோட செயலை பொறுத்துதான், நம்மளோட எண்ணத்தை பொறுத்துதான். நம்மளோட செயல் சரியில்லைனாதான் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நடக்கும். நம்மளோட எண்ணம் சரியில்லைனாதான் நம்மளோட சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா தள்ளி போகும். ஸோ நம்மளோட உழைப்பு இல்லைனாலதான் நம்மளோட இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கம்மியாகும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். நம்மளோட எண்ணம் நம்ம சரி பண்ணிக்கலாம், நம்மளோட உழைப்பு நம்ம சரி பண்ணிக்கலாம், நம்ம மற்றவங்க பார்க்குற விதம் நம்ம சரி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பெரிய ஆளுன்றதை தூக்கி வச்சுட்டு நம்ம எல்லாருமே ஒண்ணுன்ற அந்த மனநிலைமைக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை நீங்க சரியான கண்ணோட்டத்துல பார்த்து இத்தனை நாள் நான் வந்து கண்ணாடி முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட, என் ஒய்ஃப் கிட்ட, என் ஹஸ்பண்ட் கிட்ட, என் அம்மா கிட்ட, என் தம்பி கிட்ட, என் குழந்தைங்க கிட்ட எனக்குள்ள நானே குமுறின கஷ்டங்களுக்கு பலனா அதுக்கு ஒரு வழியா இன்னைக்கு வந்து ஆக்சஸ் இந்தியா கிடைச்சிருக்குன்றதை ஏத்துக்கிட்டு நீங்க அதை சரியா பண்ணீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமா உங்களாலையும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்பப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈகல் டீம்ல நிறைய விஷயம் பண்ணுவோம். ஒரு சிலர் அதை வந்து முழுமையா ஏத்துக்கிட்டு பண்ணும் போது அவங்களுக்கு அது நடக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐகான் மீட்டிங் பண்றதை வச்சு டெவலப் ஆகும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட டீம் மீட்டிங்கை வச்சே டெவலப் ஆகும். ஒரு சிலர்லாம் தானே செல்ஃபாவே மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணாலும் அப்படிதான் ஆனேன். என்னை எந்த மீட்டிங்கும் என்ன யாரும் மோட்டிவேட் பண்ணல, எந்த ட்ரைனிங்கும் என்ன யாரும் மோட்டிவேட், ஒரே மீட்டிங் பணம், அந்த பணம் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு. பாஸ்கர் சார் வாங்கின அந்த 60,000 தான் என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு. அந்த 60,000 நானும் வாங்கணும்னு நினைச்சேன், அதை விட அதிகமா வாங்கணும்னு நினைச்சேன், என் வாழ்க்கை மாறிடுச்சு. அதேதான் உங்களுக்கும் நான் சொல்றேன். பணம் இங்க நம்மளை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணோம். அந்த பணம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா
இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. அதை நம்ம லைஃப்ல நம்ம அடையிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை இன்னும் விரைவா அடையிறதுக்கு, சக்சஸ்ஃபுல்லா அடையிறதுக்கு வாரம் நீங்க 60,000 சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி சார் பாத்தீங்க அப்படின்னாக்கா லான்ச் பண்ண போறாரு. ஸோ அது மேக்சிமம் இங்க இருக்க விபி சார் எல்லாருமே சொல்லிட்டாரு என்ன பண்ண போறாருன்றத. இப்ப எங்களுக்கு அவர் சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, இதை பண்ணா இப்படி எல்லாம் நடக்கணும் ஒரு சமயம் சொன்னார், சூப்பரா சொன்னார். அது சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, அப்படியே எனக்கு ஸ்ட்ரெயிட்டா என்னோட நெஞ்சுக்குள்ள போய் அது பதிஞ்சிச்சு, என் மூளைக்குள்ள போய் அது பதிலிச்சு, என் செல்களுக்குள்ள போய் அது பதிலிச்சு, என் நரம்பு நாடி ரத்தம் எல்லாத்தையும் அது போய் பதிலிச்சு. அவ்வளவுதான், சூப்பரா என் டீம் ஜெயிக்க போகுதுடா, என் டீம் ஒவ்வொருத்தரும் லைஃப் மாற போகுதுடா, இவர் சொல்லக்கூடிய விஷயத்த பண்ணாலே போதும் ஜெயிச்சிருவான், இனிமேட்டு ஆக்சஸ் இந்தியா பேர் எங்கேயோ ஒரு உச்சத்துல பரவ போகுது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கணும், அந்த ஒரு மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வரக்கூடிய 13ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க எல்லாருமே நான் இந்த மீட்டிங் இன்வைட் பண்றேன். நான் இப்ப சொல்லிருந்தாங்க என்ன பண்ண போறாங்க, என்ன மேக்ஸிமம் பிளான் நான் தான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஏபிஎஸ் அண்ணனோட பார்வையில இருந்து பார்க்கும் போது அது வேற லெவல். அதுதான் சொல்றேன், அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 21 கேட்கல சார், வாய்ஸ் கேட்கல சார், இப்ப கேட்குதுங்களா சார்? இப்ப கேட்குது சார், கண்டிப்பா சார். ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அகைன் கட் ஆயிடுச்சு சார். ஹரி சார் கால் வந்திருக்கும், ஹரி சார் சார் கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார், கேக்குதா? ஆடியோ கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு ப்ரோ. ஆனா இதுக்கு முன்னாடி வாய்ஸ் பிரேக் ஆச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க? ஸோ ஏபிஎஸ் சார் இந்த பிளான் சொல்லும் போது இதை மாதிரி நம்ம பண்ணலாம், இதை மாதிரி பண்ணாதான் நம்ம நாங்கள் நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் அவர் யோசிச்சு இதை மாதிரி பண்ணுங்க சூப்பரா வரும்னு அவர் சொல்லும் போது எனக்கு அவரோட ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்ணேன். என்னை நம்பி வந்துட்டீங்க, உங்களை எப்படியாச்சும் நான் ஜெயிக்க வச்சிருவேன், என்னை நம்புங்க. இது அவரோட குரல்ல எனக்கு புரிஞ்ச விஷயம். அதேதான் உங்களுக்கும் சொல்றேன், நீங்க வாங்க அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண, மீட்டிங்கை ஃபுல்லா அட்டன் பண்ண. கண்டிப்பா சொல்றேன், அந்த மீட்டிங்ல இருந்து வெளியே போகும்போது நீங்க ஒரு புது மனுஷனா போய் உங்களால இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியுன்ற அந்த ஒரு முழு நம்பிக்கையோட போய் கண்டிப்பா அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இனி நான் அந்த எனர்ஜியோட தான் இருக்கிறேன். முனிவாசர் சொன்னார்ல, அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, வீடு வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு மனுஷன் மதுரைக்கு வராரு, திருப்பி சென்னைக்கு போறாரு, விபி மீட்டிங்ல இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, சிடி மீட்டிங் பண்றாரு, அவர் டீம் ஜூம் மீட்டிங் பண்றாரு. இப்ப திருப்பி நாளைக்கு நான் பாத்தீங்க அப்படின்னாக்கா சிடி கவுன்சிலிங் வச்சிருக்கேன். நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலூர் மீட்டிங் வச்சிருக்கேன். திங்கட்கிழமை பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் டே அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய வேலை வச்சிருக்கேன். செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6-7 சிடி கவுன்சிலிங் வச்சிருக்கேன். புதன்கிழமை அந்த மீட்டிங்கு போகும்போது ஆக்சஸ் இந்தியால இருந்து ஈகல் டீம்ல இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு நபரும் அவன் சுமந்து வர கனவை சக்சஸ் பண்ண வைக்க பொறுப்பு எனக்கு ஏபிஎஸ் அண்ணா கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பு தான் என்னை பாத்தீங்கன்னாக்கா செயல்பட வைக்குது. அந்த பொறுப்பு தான் என்னை பாத்தீங்கன்னாக்கா சிந்திக்க வைக்குது. அந்த பொறுப்பு தான் எல்லாமே பண்ண வைக்கும். ஸோ உங்ககிட்டயும் நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன். சார்லஸ் சாரா இருக்கட்டும், ஆஜரா மேடமா இருக்கட்டும், துர்கா மேடமா இருக்கட்டும், சீமா மேடமா இருக்கட்டும், பர்வீன் மேடமா இருக்கட்டும், கவிதா மேடமா இருக்கட்டும், அனிதா மேடமா இருக்கட்டும், சமீமா மேடமா இருக்கட்டும், முனிராஜ் சாரா இருக்கட்டும், இளங்கோவா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட பொறுப்பு என்னன்றத தயவு செஞ்சு உணருங்க. ஏன் நான் என் சீரியஸ் மட்டும் சொல்றேன் அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க பர்ஃபெக்டா ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா
நீங்களும் அதை பண்ணிடுவீங்க. அவங்களோட பொறுப்புன்னு நான் சொல்லும் போது உங்களுக்கான பொறுப்பை நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோ. எங்களுடைய ஒவ்வொரு சிஇயோட பொறுப்பு, எம்டி சாரோட பொறுப்பு தான் என்னோட பொறுப்பு, என்னோட பொறுப்பு தான் உங்களோட பொறுப்பு. நானுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற வாரம் அப்படியே இருந்தேன். பட் எம்டி சாரோட அந்த கண்ணுல அந்த நான் பார்த்த விதம், நீ ஜெயிச்சிட்ட, உன்னை ஜெயிக்க வச்சவங்க என்ன பண்ண அப்படின்னு என்ன கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தது. நான் அதேதான் சொல்றேன், நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க, சிஇடி ஆயிட்டீங்க, உங்களை ஜெயிக்க வச்சவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? ஸோ இந்த 13ஆம் தேதி ஈவெண்ட்டை உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான ஈவெண்ட்டா நினைச்சுக்கோங்க. சர்வ நிச்சயமா நீங்க கம்பெனி கொடுக்கக்கூடிய டாஸ்கை நீங்க ஒரு மாதம் 3 மாதம் வந்து டாஸ்க் வச்சிருக்க போறாங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்க கடந்து வந்தீங்க அப்படின்னாக்கா 3ஆவது மாதம் முடியும் போது உங்களோட மாத வருமானம் மினிமம் 1 லட்ச ரூபாயில இருந்து 4 லட்ச ரூபா இருக்கும். மேபி நீங்க சிடியா இருக்கலாம், இல்ல மேபி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க விபியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஒரு 3 மாதம் உங்களோட உழைப்பு, உங்களோட நம்பிக்கையும் உங்களோட சிந்தனையும் சரியா இருந்தது அப்படின்னாக்கா 100% இங்க எல்லாமே நடக்கும். நம்ம ஒன்றும் பார்த்தீங்கன்னா உலகத்திலே டிஃபிகல்ட்டான எந்த வேலையும் பண்ணல, இருக்கிறதுலே ஈஸியான வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அதை சிறப்பா பண்ணணும், அவ்வளவுதான். சிந்திச்சு பண்ணணும், அவ்வளவுதான். குழப்பத்தோட, போட்டி, பொறாம உணர்வோட, ஈகோவோட, நான் பெருசு நீ பெருசு, நீ யாரு நான் யாருன்ற இந்த எண்ணெல்லாம் இல்லாம நான் வந்திருக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு, என் குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு, என்னை நம்பி வந்த லீடரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, அதுக்காக நான் நிற்பேன், அதுக்காக நான் போராடுவேன், அதுக்காக நான் உழைப்பேன், அதுக்காகவே நான் வாழுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு முடிவு பண்ணி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா இந்த உலகமே உங்களோட காலடியில வந்து நிற்கும். அதை நீங்க உணர்வீங்க. வரக்கூடிய காமராஜர் அரங்கம் ஈவெண்ட் வந்து உண்மையிலேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கும். அதை நான் நம்புறேன். சர்வ நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமா இது அமையும். அதை நான் சொல்றதை நீங்க தயவு செய்து நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த ஆக்சஸ் இந்தியான்ற கம்பெனி உருவாகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து பாபு சார் தான் இந்த ஸ்டோரி சொன்னார். அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன லாஸ். அந்த லாஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது பாபு சாரு டிசைட் பண்ணிட்டு வெளியே வர்றாரு, ஏபிஎஸ் டிசைட் பண்ணிட்டு வெளியே வராங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டீ கடைக்கு நார்மலா போய் பேசிட்டு இருக்கப்போ பாபு சார் ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம ஏன் நெட்வொர்க் பண்ணக்கூடாது? ஏபிஎஸ் சொல்ற முடியுமாடா அப்படின்ற. நமக்காக வேலை பார்க்கும் போது நமக்கு கிடைக்கிற சக்சஸை விட நம்ம மற்றவங்களுக்காக வேலை பார்க்கும் போது நம்ம கிடைக்கிற சக்சஸ் 100 மடங்கு இருக்கும்னா நம்ம லைஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் நம்ம பண்ணலாம்னு பாபு சார் சொல்லியிருக்கேன். நான் அதேதான் சொல்றேன், நீங்க உங்களுக்காக உழைக்கிற வரைக்கும் உங்களோட சக்சஸ் கம்மியா தான் இருக்கும். நீங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட எஃபர்ட்டை யாராலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அளவிட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்க உணர்வீங்க நான் நம்புறேன், இதை நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும் நம்புறேன். 2 ஐடி, இன்னும் 3 நாள் நம்ம டைம் இருக்கு. சனி ஞாயிறு திங்கள் 2 ஐடி எப்பாடுபட்டாச்சு. அந்த 2 ஐடியை எடுத்து லாகின் பண்ணிட்டு இந்த மீட்டிங்கை அட்டன் பண்றதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சர்வ நிச்சயமா இந்த மீட்டிங் உங்களோட மனதை மிக 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 ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை மிக மிக உயரமான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கின்றத நான் வந்து கண்கூட பாக்குறேன். இந்த மீட்டிங் அட்டன் பண்ண போற 1500 பேரும் ஜெயிக்க முடியும். இந்த மீட்டிங் அட்டன் பண்ண போற 1500 பேரோட வாழ்க்கைக்குமே சூப்பரா மாறப்போகுது, பிரம்மாண்டமா மாறப்போகுது, சக்சஸ்ஃபுல்லா மாறப்போகுது. உங்களோட பிரச்சனைகள், உங்களோட வேதனைகள், உங்களோட கடல்கள், உங்களோட துயரங்கள் எல்லாமே இந்த 13ஆம் தேதி வந்து மாற்ற போகுது. இந்த நம்பிக்கையோட வாங்க. கம்பெனி என்ன சொல்றாங்களோ அடுத்த 4 வாரம் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முயற்சி பண்ணி செயல்படுவோம். அந்த டாஸ்க் என்ன மாதிரியான டாஸ்கா இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணுவோம். அடுத்த டிசம்பர் 17ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஹால் புக் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்ல
நம்ம ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா கலந்துக்கிட்டு இந்த மீட்டிங்ல நம்ம வந்து என்ன நமக்கு சொல்ல போறாங்கன்னு வரும். அடுத்த மீட்டிங்ல அவங்க சொன்னது நடந்துச்சுன்ற அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தோட நம்ம எல்லாருமே வந்து பயணிக்கணும்னு நான் விரும்புறேன். ஸோ அது உங்களால முடியும்னு நான் நம்புறேன். ஸோ நம்மளால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னா, ஒத்துமையா நின்னோம் அப்படின்னா, நம்பிக்கையா நின்னோம் அப்படின்னாக்க நம்ம சிறப்பா சேர்ந்து போயிடும். இப்ப நான் டார்கெட் வைக்கிறேன். எனக்கு சார்ல சார் ப்ரோ நீங்க நீங்க பண்ணுங்க ப்ரோ, நான் உங்க கூட அந்த ஒரு வார்த்தை போதும் என்ன ஜெயிக்க வச்சு. சார்ல சார் ஏதாச்சும் முயற்சி பண்றேன் சார், பண்ணுங்க சார், நான் அதான் சார், அந்த ஒரு வார்த்தை போதும் ஜெயிக்க வச்சு. நீங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்பிக்கையான வார்த்தைகள் தாங்க தேவை. நம்பிக்கையான வார்த்தைகள் இருந்தா போதும், நம்பிக்கையான நம்மளை தேடி வருவோம். நம்ம வாழ்க்கை நம்மளோட சூப்பரா இருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கை சிறப்பா அமைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த மீட்டிங்கை சரிவர நீங்க பயன்படுத்துவீங்க நம்புறேன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்க கூட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீட்டிங் வரவங்களுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜூம் மீட்டிங் வந்து நடக்கும், 14ஆம் தேதி நடக்கும். ஸோ அதுல நான் நிறைய விஷயங்கள் வந்து பேசுறேன். ஸோ உண்மையிலேயே அந்த மீட்டிங் வரவங்க ஹரிபிரகாஷை விட ஒரு பெட்டரான ஒரு நபரா, சக்சஸ்ஃபுல்லான நபரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் 200% இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எந்தவித ரீசனும் சொல்லாம, எந்த விதமான மறுப்பும் இல்லாம, எந்த விதமான காரணங்களுமே இல்லாம நீங்க நான் சொன்ன அந்த டார்கெட்டை முடிச்சு சக்சஸ் பண்ணி வருவீங்க நான் நம்புறேன். இன்னும் சொன்னோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் புதுசா யாராச்சும் நபர்களை கூட ஜெயிக்க 3 ஐடி எடுத்து இந்த மீட்டிங்க்கு வர வைங்க. ஸோ கண்டிப்பா சொல்றேன், இந்த மீட்டிங் பிரம்மாண்டமான இப்ப ஈகல் டீம் வந்து ஒரு டாஸ்க் வச்சோம். 10,000, 25,000, 50,000, 1,00,000 ஒரு டாஸ்க் வச்சு அதுக்கு ஈகல் டீம் வச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 பேர் எலிஜிபிள் ஆயிட்டான். இப்போ ஐகான் ஆக்சஸ் கம்பெனி எம்டி சார் கையால ஒரு டாஸ்க் நம்ம கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண போறாங்க. அது 1500 பேர் முயற்சி பண்ணானாக்கா பிச்சுக்கும் பிசினஸ். அது 1500 பேர்ல எத்தனை பேர் கேட்கலாம், அதான் என் சக்சஸ். ஸோ உங்களோட சக்சஸுக்கு என்ன தேவையோ அதை கம்பெனி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த கம்பெனிங்க ஒரு மாசத்துக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணி மீட்டிங் பண்ணுவாங்க, நம்ம கம்பெனி பண்றாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுதான் இங்க கேள்வி. கம்பெனி கூட எதுவும் பண்ண தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாக்க நமக்கு என்ன பண்ணணும்னு வச்சு யோசிக்கணும்ல. தயவு செஞ்சு யோசிங்க, சிறப்பா செயல்படுங்க, சிந்திச்சு செயல்படுங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க. முயற்சியை வந்து கைவிடாதீங்க. எந்த இடத்துலயும் சோர்ந்து போய் நின்றுடாதீங்க. என்ன நடந்தாலும் உங்க கூட வந்து தோளுக்கு தோல் கொடுத்து கூட நின்று வேலை பார்க்கறதுக்கு நான் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களால ரீச் பண்ண முடியல அப்படின்னாக்க நான் இருக்கிறேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் எனக்கு நம்பி வர ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் இந்த பிறவில என்னோட வேலையா நான் கருதுறேன். சர்வ நிச்சயமா அதை நான் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். பேக் டு எம்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலேயே ஒரு வார்த்தைகளும் இங்க இருக்கிற 107 பேரும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள் உண்மை சார். ஸோ இந்த லீடர்ஸ் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய உண்மையான வார்த்தைகள். சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஸோ ரன்னிங் ரேஸ்ல வந்து போன உடனே கால் பிடிக்கும், கை பிடிக்கும். ஸோ உண்மையே ஏன் சொல்றேன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 செலெக்ஷன் அட்டன் பண்ணி, ஸோ காரணம் என்னன்னா அதுதான் சார் சொல்றது. என்னன்னா நம்ம எந்த பயிற்சி இல்லாம கிரவுண்டுக்குள்ள போனா ஸோ கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியாது. ஸோ அந்த பயிற்சி இதுக்காக சார் சொல்றாங்க. ஸோ அது இந்த இடத்துல கிடைக்குது. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எண்ணம் சொல் செயல். நம்ம எண்ணம் பெருசா இருந்தாச்சுன்னா அந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பா செயலா மாற்றும். அது இந்த இடத்துல கிடைக்கும். இன்னொன்னு வந்து சொன்னாங்க, சோ எங்களை நம்பி வந்தவங்க எல்லாம் வீட்டுன்னா உண்மையிலேயே பார்த்தது எனக்கு ஐடியா இருக்கும்போது சொன்னாங்க, சார் நீங்க வாங்க, நான் பார்த்தது இல்லை, நான் கூட நிக்கிறேன்னா இன்னைக்கு உண்மையிலேயே இத்தனை நாள் கூட நின்னதான் இப்போ வரைக்கும் இன்னொரு கூடவே இருக்காங்க. காரணம் என்னன்னா அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தைகள், அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணானா சர்வ நிச்சயமா நம்ம சக்சஸ் ஆகலாம். ஒரு வார்த்தைகள் சார் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரோட சொன்னதுக்கு இப்ப எல்லாரும் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு பர்சனும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சார் சொன்ன வார்த்தைகள்ல என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ன பண்ண போறோம் அதை வந்து ஃபீட்பேக்கா சொல்லுங்க லீடர். ஃபர்ஸ்ட் நான் அன்மியூட் பண்றேன். இளங்கோ சார், இளங்கோ சார் நீங்க பேசணும்.
இல்லைங்க சார், நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குல்ல. துர்கா கணேஷ் மேம், நீங்க ஓவர்ஸ்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசுறது. ப்ரோ என்னோட வாய்ஸ் கேக்குதா ப்ரோ? நல்லா கேக்குது மேம், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸோ இன்னைக்கு சார் வந்து உண்மையாவே ரொம்ப ஃபென்டாஸ்டிக் செஷன் தான் சொல்லுவேன் நான். லாஸ்ட் மீட்டிங் கூட சார் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த மீட்டிங் எல்லாம் விட எனக்கு வந்து இந்த மீட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு டீம்மேட்ஸும் நம்ம ஒவ்வொரு லீடரும் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணணும் அது சொல்லும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது உண்மையாவே. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நம்பி வந்த ஒரு நபருக்காகவாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னு ஒரு விஷயம் சொன்னாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிசினஸே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளை நம்பி வரவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயிக்க வைக்கிறது தான். ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிசினஸ்ல ரெகுலரா நம்ம அதுக்கான ஆக்டிவிட்டியை பண்ணாலுமே நம்ம எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மை, அது முழுக்க முழுக்க வந்து உண்மை. நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி வருவாங்க, திடீர்னு கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாரு. பட் அடுத்தடுத்து புதுசா நபர்களை நம்ம வந்து நிறைய அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்து அடுத்தடுத்து நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா லீடர்ஸ் வந்து அடுத்தடுத்து நாங்க கிரியேட் பண்ணோம். அப்படிதான் நாங்க வந்து விபி ஆனந்த் சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் அந்த வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு செஷனே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அந்த ஈவெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில சார் கால் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்ன்றத பிளான் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. இன்னைக்கு செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப சூப்பர் சொன்னீங்க. நெக்ஸ்ட் சார், நீங்க ஓவர்ஸ்ல தான் இருக்கீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ முனிதா சார், தேங்க்யூ ஸோ மச். என் வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? ஆடியபிளா இருக்கு சார், கண்டினியூ பண்ணல சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க சூப்பரா வந்து ரொம்ப அருமையா வந்து உங்களுடைய ஹோஸ்டிங்கை நான் ரொம்ப நாள் கழிச்சு கேட்கறேன். வந்து அருமையா ஹோஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 107 பேரை வந்து ஸ்டாண்ட் பையா ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரையும் அப்படியே இருந்தாங்க. வந்து சூப்பரா வந்து நல்லா ஹோஸ்ட் பண்ணீங்க. அதெல்லாம் தாண்டி வந்து ஹரிபிரகாஷ் சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்து ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பர்சனலா சேலஞ்சஸ் அவருக்கு வந்து எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை நம்பி வந்துட்டாங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்க கூட வந்து பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் இருக்கு. வந்து அந்த பிரச்சனைகளை தாண்டி நம்பி வந்தவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத எல்லா காலகட்டத்திலுமே எல்லா சுச்சுவேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நினைச்சு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபாதர் அவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட இன்னைக்கு வந்து நமக்காக நம்ம டீமுக்காக வந்து ஒரு ஜூம் மீட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ இந்த மனநிலை நிறைய பேருக்கு வராது. நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க சார் அப்படி சொல்லிட்டு அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு என் பையனுக்கு சின்ன உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கு, எதையாவது ஒண்ணு சின்ன சின்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னா சிக்னலே இங்க வரல சார் அப்படிம்பாங்க. சிக்னல் இருக்க இடமா தேடி போய் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா சிக்னல் இருக்க இடமா தேடி போய் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லுவேன், போய் உட்காந்து பார்ப்பாங்க. வந்து நீங்க நிறைய பேருக்கு கூட நீங்க வந்து லிங்க் அனுப்பிச்சிருப்பீங்க, பட் எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க. யாரு தேவை உள்ளவங்களோ அவங்க மட்டும் தான் வந்திருப்பாங்க. வந்து ஸோ நிச்சயமா சொல்றேன், இங்க வந்திருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா கோடீஸ்வரன் ஆக முடியும். வந்து ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. வந்து இன்னைக்கு நம்மளுடைய எம்டி சாரையும் சிஓ சாரையும் நம்பினாலதான் இன்னைக்கு 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் அவங்க இன்னைக்கு தான் ஃபவுண்டர் டைரக்டர். அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே இந்த மாதிரி வந்து சாதாரண மெம்பரா தான் அவங்க நம்பி வந்தவங்க தான். வந்து லைஃப் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. வந்து அவங்க நம்பினதுனாலதான் அவங்க லைஃப் செட்டில் ஆச்சு. வந்து ஏன்னாக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய என்னது மற்றவங்களை ஜெயிக்க வச்சுதான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த லேயர்ஸ் விபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே லைஃப் செட்டில் ஆயிட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க. வந்து நம்பிக்கை, இவங்க நம்பி இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம்னு முழுமையா இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுக்கறவங்க ஆக்டிவ் க்ரோயிங் அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஆக்டிவா இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். நம்ம மேல அக்கறை உள்ளாளா இருக்கணும். நம்ம அவங்க மேல அக்கறை வச்சு முழுமையா அவங்களை நம்பணும்னாக்கா சர்வ நிச்சயமா இங்க ஜெயிக்க முடியும். சரிங்களா? இதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறத தாண்டி நம்ம டீம் ஜெயிக்கணும், நம்ம நம்பி வந்தவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் அந்த நபர் ஜெயிக்க முடியுங்கிறத வந்து ஆழமா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மாதிரி சார் பதிவு பண்ணிருக்காரு. வந்து சூப்பரான விஷயம். வந்து குறை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வந்து நம்ம வீட்டுல கூட பாத்தீங்கன்னா பையன் குறை சொல்லுவான். வந்து அப்பா நீங்க எனக்கு இதை பண்ணவே இல்லை. வந்து என் பெரிய பையன் சொல்லுவான், வந்து நீ சின்ன பையன் தான் எல்லாம் பண்றியப்பா, எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு. சோ என்ன அவன் குறை சொன்னாலும் நம்ம பையன், அவனை நம்ம தான் பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றான், அவனை தான் வளர்த்துட்டு இருக்கிறான். அவனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம் ரெண்டு பேரும் ஒன்னா தான் பார்ப்போம்.
பட் அவனுடைய பார்வையில் அப்படி இருக்கும் வந்து. அதே மாதிரிதான் நம்ம டீம்ல வந்திருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேற வேற சுச்சுவேஷன்ல வேற வேற என்னது ரீசன்ல இருந்து வந்தவங்க, வேற வேற லாங்குவேஜ், இது மாதிரிலாம் இருப்போம் வந்து. இப்ப எல்லாம் நம்ம சொல்றதை கேட்கணும் அவசியம் கிடையாது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் வந்து. இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்க நம்மளை நம்பிதான் வந்துட்டாங்க. அவங்க என்னதான் நம்மளை வந்து திட்டினாலும் சரி விடுங்க. ஹரிபிரகாஷ் சார் சூப்பரா சொன்னார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து. டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்படிதான் இருக்கு வந்து. நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் வந்து. ஏன்னா அவன் என்ன நம்பி வந்துட்டான், அவனை எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. அந்த வழியில தான் நாங்க எல்லாருமே வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இங்க ஜெயிக்க முடியும் வந்து. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இன்னைக்குமே நம்ம பெரிய ஆள் நினைக்க கூடாது. நிறைய அப்ப நான் சொன்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் வந்து. நிறைய வந்து இந்த ஒரு மனிதன் வந்து இந்த பிசினஸை தாண்டி நம்ம எப்படி இருக்குன்னு, ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு மனிதன் எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி வருகின்ற 13ஆம் தேதி நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முதல்ல வித்துட்டவர் யாரும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேப்டன் மிஸ்டர் ஹரிபிரகாஷ் தான். இவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லான்ச் போற வந்து நிறைய விபிஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க வந்து. எங்க டீமை தாண்டி அதர் டீம் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க விபி மீட்டிங்ல அப்படின்னு. நான் இப்போ அவர் ஈஸியா சொல்லிட்டாரு விபிஸ் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு. விபிஸ் எல்லாம் ஒண்ணும் சொல்லல, சும்மா ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நாங்க இப்படிலாம் செய்யலாம்னு இருக்கோம் அப்படின்னு. நிறைய கேட்டாங்க, எங்களை ஒவ்வொருத்தரையும் கேட்டாங்க வந்து. என்னன்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன உங்க டீம் டெவலப் ஆகுறதுக்கு, உங்க டீம்ல உள்ள உங்களை நம்பி வந்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதா வந்து கேள்வியாவே இருந்தது முதல் செஷன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 3 மணி வரையும் பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் பேச்சு. எப்படி டீம் டெவலப்மெண்ட், டீம்னா யாரு, உங்க இருக்க ஒவ்வொரு நபரும். இதெல்லாம் மத்தவங்களாம் நீங்க எப்படி சம்பாதிக்க போறீங்க அதெல்லாம் கேட்கல. உங்க டீம்ல உள்ளவங்க எப்படி சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதா கேள்வியாவே இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய வந்து எல்லாரும் பதில்கள் சொன்னாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மாசம் டிராவலா இருக்கும். அவங்க சொன்ன லைன் அதான், 3 மாசம் டிராவல் எங்களோட நீங்க டிராவல் ஆகுங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த பிசினஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்மள இதுதான் சொன்னாங்க எங்களை வந்து. மற்றபடி என்ன செய்ய போறோம், ஏது பண்ண போறோம் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை வந்து. சரிங்களா? சோ அதனால 1 லட்சம் ரூபா அவங்க யாருக்கெல்லாம் ஒரு மாசத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் என்ன இருக்கோ அவங்க எல்லாருமே வர்ற 13ஆம் தேதி நீங்க இங்க சென்னையில இருக்கணும். டிக்கெட் போடாதவங்க போட்டுருங்க வந்து. அப்புறம் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ அந்த மீட்டிங் மிஸ் பண்ணிட்டேன், வந்திருந்தா நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன் அப்படிங்கறத நீ யாரும் அதுக்கப்புறம் ஆதங்கப்பட்டவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை வந்து. வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும் வந்து. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 50 வயசுக்கு மேல வாய்ப்பு கிடைச்சது வந்து. இன்னைக்கு சின்ன வயசு பசங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு வந்து. சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த ஈவெண்ட்டை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா எல்லாருமே சர்வ நிச்சயமான கோடீஸ்வரனுங்க. சரிங்களா? சும்மா எல்லாரும் வர வேண்டியதில்லை. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கம்பெனி ஃப்ரீயா தான் பண்றாங்க வந்து. பட் ஆனா ஒரு சின்ன கிரைட்டீரியா, என்ன கிரைட்டீரியானாக்கா ஒரு 2 ஐடி எடுக்க வச்சீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பேஸ் உங்களுக்கு. அந்த 2 ஐடி ஏன் எடுக்க சொன்னாங்கிறது அந்த மீட்டிங் அட்டன் பண்ணினா உங்களுக்கு தெரியும். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணினா சரிங்களா, அதை வச்சு உங்க லைஃபே இருக்கு வந்து. ஸோ அதனால அட்லீஸ்ட் மினிமம் 2 தான் எடுக்கணுமா சார், மினிமம் 2வது எடுங்க வந்து. 2 ஐடியாவது எடுத்துட்டு அந்த நபரை நீங்க அழைச்சிட்டு வாங்க. இங்க வர்றவங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணக்கூடிய எண்ணம் உள்ள நபர்கள். ஆனா அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற ஒரு யாருக்கெல்லாம் என்ன இருக்கோ, நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற என்ன உள்ள நபர்களை மட்டும் கூட்டுவாங்க. சும்மா எல்லாரையும் கூட்டு வராதிங்க இது. சரிங்களா? இங்க ரொம்ப லிமிடெட் சீட்டு தான், 1500 சீட்டு தான் வந்து. சரிங்களா? ஆனா வர்ற 1000 பேருமே 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிப்பீங்க. அந்த கேரண்டியை நான் சொல்றேன் வந்து. ஸோ இன்றைக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு மீட்டிங் நம்ம இந்த நமக்காக பண்ணி கொடுத்த ஹரிபிரகாஷ் சாருக்கு மீண்டும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வந்து. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நான் கூப்பிக்கிறேன் வந்து. பேக் டு ஹோஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான ஷேரிங். உண்மையிலேயே நம்ம டீம் மினிமம் 2 ஐடி கிடையாது, மினிமம் 10 ஐடி எடுத்துட்டு தான் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இளங்கோ சார், நீங்க ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஹலோ சார், என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? ஆடியபிள் சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப எக்ஸலண்டான வந்து ஒரு ஹோஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஹரி சார் பாத்தீங்கன்னா வந்து அவரோட வந்து ஒரு வேல்யூபிளான டைம்ல இன்னைக்கு வந்து நம்மளோட டீமுக்காக நிறைய நாலேஜ் பிளஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பிளஸ் வந்து நம்மளோட ஆக்சஸ் இந்தியா பிசினஸ் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணோம், இதுல இருந்தா நம்மளோட வந்து லைஃப் வந்து எந்த அளவுல இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஆக்சஸ் இந்தியால அவரோட ஜேர்னி வந்து எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பரா வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா வந்து இந்த 13ஆம் தேதி ஈவெண்ட்ல நம்மளோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் மினிமம் வந்து ஒரு 2 ஐடி எடுத்து அந்த மீட்டிங்ல வந்து உட்கார வச்சு கண்டிப்பா வந்து ஹரி சார் சொன்ன மாதிரியும் சரி, நம்ம கம்பெனியோட எம்டி சார் சொன்ன மாதிரியும் அந்த மீட்டிங்ல உட்கார வச்சோம் அப்படின்னா சர்வநிச்சயமா அவங்கள வந்து லட்சாதிபதியாகவும் கண்டிப்பா வந்து
ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான வந்து ஒரு தருணம் வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிற நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடன்ட் ஹரி சாருக்கு பாத்தீங்கன்னா வந்து 1 செகண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வேல்யூபிளான டைம்ல எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. தேங்க்யூ. பேக் டு தேங்க்யூ சார், சூப்பரா கேள்வி கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் சமீபம் நீங்க ஓவர்ஸ்ல இருக்கீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். சூப்பரா ஒரு வண்டர்ஃபுல்லான ஹோஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹரி சார் வந்து உண்மையிலேயே நெக்ஸ்ட் செஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மீட்டிங்கா கூட சொல்லலாம். சார் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுஸா உள்ளவங்க எல்லாருமே சம்பாதிச்சுட்டாங்க. ஸோ நம்ம கீழே உள்ளவங்களும் எப்படி சம்பாதிக்க வைக்க போறோம், அதே மாதிரிதான் சிஇடிஸ்க்கும் சொன்னாங்க. சோ நமக்கு கீழே உள்ள நம்மளை நம்பி நம்மள ஜெயிக்க வச்சவங்கள நம்ம எப்படி சம்பாதிக்க வைக்க போறோம், அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போகணும். சோ அதை தாண்டி சார் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல நிறைய டீம் வருவாங்க போவாங்க. சோ முட்டி மோதி புது புது கான்டெக்ட பார்த்து இந்த இடத்துல எவ்வளவு ஜெயிச்சு வந்து நம்ம கீழே எவ்வளவு விபிஸ உருவாக்கி இருக்கோம், சோ இவ்வளவு சீரீஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுது. சோ நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க, சம்பாதிச்சிருக்கோம். சோ இப்போ நிறைய பேருக்கு டீம் இல்லாம போயிருக்கலாம். சோ நிறைய நம்ம கான்டெக்ட பார்த்து ப்ரொமோட் பண்ணி நம்மளோட இன்கம் நம்ம கீழே நம்பி வந்தவங்களை சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். சோ கண்டிப்பா இந்த 13th ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி நம்ம எம்டி சாரோட வேல்யூபிள் டைம். சோ சூப்பரான ஒரு மீட்டிங் வந்து நமக்கு நவம்பர் 13 வச்சிருக்காங்க. சோ இந்த மீட்டிங்ல கண்டிப்பா நமக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஐடி கிரிட்டீரியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த 2 ஐடி எடுத்து இந்த ஈவெண்ட்டை நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வாரம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம இருக்கோம். இதை யாரும் மிஸ் பண்ணாம இந்த மீட்டிங்கை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணி நிறைய புது நபர்களை இந்த மீட்டிங்க்கு நம்ம இன்வைட் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டரா இன்வைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இன்கமும் நம்ம நம்பி வந்தவங்களோட வருமானமும் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். உங்களோட வேல்யூபிள் டைம் இன்னைக்கு மீட்டிங்காக வந்து ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. லீடர் 92 மெம்பர்ஸ் இருக்கோம், யாருமே மீட்டிங் வெளியில போகாதுங்க. ஸோ கடைசியில ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தைகள் நான் சொல்ல போறேன். ஸோ அதனால இருந்து இன்னும் சரிங்க 5 பேர் சொல்ல போறாங்க, அதை கேட்டுட்டு நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சொந்த நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். வணக்கம் சார், நான் பேசுறது கேக்குங்களா? அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். என்னோட பேர் சங்கர் ஐயப்பன். ஸோ இந்த இடத்துல இந்த செஷன்ல ஒரு 110 பேர்கிட்ட அட்டன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ அது போக மிஸ்டர் ஹரிபிரகாஷ் சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஸோ செஷன் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா சார் சொன்னதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆக்சிஸ்ல வந்து எல்லாருக்கும் வந்து ஆசை இருக்கிறதோட ஆக்ஷன் இருக்கணும் அப்படிங்கறது தான் மெயினா சொல்ல வராங்க. என்னன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வீடு வாங்கணும், கார் வாங்கணும் ஆசை இருக்கு. அதுக்கான வேலை செய்யறோமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளே தான் நம்மளை கேட்டுக்கணும். அதுதான் வேலையை நம்ம கரெக்டா பண்ணுங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி இது ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ். எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நான் ட்ரிம் பண்ணி அவங்கள எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய விபியா இருக்கேன், எனக்கு கீழே இவ்வளவு பெரிய விபிஸ் மெம்பர்ஸை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் சொல்ல வராங்க. சார் சொன்ன ஒரு அந்த காமராஜர் ஈவெண்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுங்க. அந்த ஈவெண்ட்ல இருந்து நம்ம கரெக்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு 200% அவங்களுக்கு மேல நம்ம இன்கம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ லீடர்ஸ் இங்க இருக்கிற 100 பேரும் ஒரு 2 ஐடி மினிமம் கேட்டிருக்காங்க. அந்த 2 ஐடி முடிச்சுட்டு நீங்க உங்க அப்ளைன்ஸ் உங்களோட சிடிஸ்க்கு கண்டிப்பா கால் பண்ணி நான் வரேன், நான் அந்த ஈவெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க. உங்களை அப்ளைன்ஸ் வந்து கால் பண்ணி நீங்க வரீங்களான்னு கேட்கறதோட நான் 2 ஐடி முடிச்சிட்டேன், நான் 10 ஐடி முடிச்சேன், கண்டிப்பா எனக்குள்ள ஒரு 5 பேரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லுவோம். கண்டிப்பா பண்ணுவோம், சூப்பரா பண்ணுவோம். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சங்கர். கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு படையா இங்க இருந்து போகலாம். நெக்ஸ்ட் ஆசிராவும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் லீடர்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாரோட மீட்டிங் எல்லாரையும் மீட் பண்ணதுல. இன்னைக்கு உண்மையிலேயே மீட்டிங் அட்டென்ட் பண்ற ஒவ்வொருத்தருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம முனிராஜ் சார் வந்து சூப்பரா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வண்டர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல எங்க மாமாந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம விபி ஹரிபிரகாஷ் சார் பத்தி சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நான் பிசினஸ் இன்னைக்கு ஆக்சிஸ்ல இப்போ வரைக்கும் நான் டிராவல் பண்றேன்னா அது ஹரி சார்னாலதான்.
நான் ஸ்டார்டிங்ல இந்த ஐடி போடுறதுக்கு ஒரு 3500 கொடுக்கறப்ப எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. எங்களை நம்பி வாங்க, நான் கண்டிப்பா உங்களை ஏன் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்குள்ள வர வச்சுச்சு. இப்ப வரைக்கும் 4.5 வருஷம் என்னோட டிராவல் ஆகுது. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னைய வந்து போன் கால்ல அவரோட குரலை கேட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக் ஆயிருக்கு. நல்லா சரி, டீம் விட்டு போனாலும் எனக்கு என்னால முடியுன்ற அந்த நம்பிக்கைய வந்து தொடர்ந்து சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே அவதாரமா தான் நான் ஹரிசா பாக்குறேன். அதையும் தாண்டி உண்மையிலேயே ஒரு ரிலேட்டிவ்ல கூட இவ்வளவு கேர் இருக்குமான்னு தெரியாது. உண்மையிலேயே ஒரு கூட பிறந்த சகோதரரா வந்துட்டு எனக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்து இப்ப வரைக்கும் என்னை வந்து வழிநடத்தி போயிட்டு இருக்கிறேன். ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்றது அதே விஷயம் தான். ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு மீட்டிங் மெயினா சார் சொல்லியிருக்காரு. அதை நீங்க வந்துட்டு கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மளும் நிறைய சம்பாரிச்சு வீடு காருன்னு வாங்கி சூப்பரா செட்டில் வேற எங்கேயுமே நம்ம வந்துட்டு வெளியில போனோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இன்கம் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காது. நீங்க லீடர் சொல்றத கண்ண மூடிட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல லெவல்ல நம்ம சூப்பரா சம்பாதிச்சு ஒரு லைஃப் செட் ஆகி ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான இடத்துல இருப்போம். நம்ம லக்ஸரி லைஃப் வாழலாம். அது சர்வ நிச்சயம். நான் இன்னைக்கு ஹரிசரோட எப்படி சொல்றாரோ அந்த விஷயத்த நான் பண்றதுனாலதான் இன்னைக்கு நான் இப்பயும் சக்சஸ் பண்ணி சூப்பரா இருந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு லைஃப் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது ஹரிசர்னாலதான். ஆக்சிஸ் மேல இப்ப வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு 100% ஒரு நம்பிக்கையோட உண்மையில எனக்கு ஆக்சிஸ் தான் உயிர்ன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்ன்றது மைண்ட் ஃபுல்லாவே இருக்கு. அந்த அளவுக்கு நான் இப்ப வந்து மாறி இருக்கேன். ஏன்னா இதை விட பெஸ்ட் நம்ம கையில கிடைச்ச வாய்ப்பை வந்துட்டு நம்ம தவற விட்டோம் அப்படின்னா வேற எங்க போனாலும் இது மாதிரி ஒரு இது கிடைக்கவே கிடைக்காது. நான் நிறைய வெளியிலயும் பார்த்துட்டேன். நிறைய பேர் வெளியில போனவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இதை விட்டு போனவங்க எல்லாமே. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி கடவுளோட ஒரு கிஃப்டா நமக்கு இது கிடைச்சிருக்குது. இதை நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம சார் சொல்ற விஷயத்த பண்ணோம் அப்படின்னா சர்வ நிச்சயமா நம்மளும் ஜெயிக்கலாம். இந்த மீட்டிங் வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஒரு லைஃப் மாத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அது விஷயம் நடக்கும். எங்களோட நீங்க டிராவல் பண்ற ஒவ்வொருத்தரையும் சார் சொல்ற மாதிரி நாங்க வந்து நாங்க சொல்ற விஷயத்த நீங்க ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் இன்கம்ங்கிறது ஷேரா வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா எங்க டீம்ல இருந்து நிறைய பேரை நான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி சென்னை மீட்டிங்க்கு நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். 2 ஐடி எடுக்க வச்சு கூட்டிட்டு வருவேன் சார். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மீட்டிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா மோட்டிவேஷனா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா 2 ஐடி எடுத்து வச்சு நான் எல்லா டீம்ல கூப்பிட்டு வருவேன்னா கண்டிப்பா எல்லாருமே 2 ஐடி எடுத்துப்பாங்க. கண்டிப்பா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க சார். வாய்ஸ் கேட்கல பஞ்சவண்ணா உங்க சார் கேட்கலையா சார்? இப்பதான் சார் கேக்குது. கேக்குது. ஓகே 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 சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பஞ்சவண்ணா உங்களுக்கு நான் அன்வைட் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். ஸோ குட் ஈவினிங் லீடர். குட் ஈவினிங் டு ஆல் லீடர். சார் உண்மையிலே சூப்பரா அருமையா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு தடவை கிடைச்சா திரும்ப திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹரி பிரதரோட ஸ்பீச். ஸோ உண்மையிலேயே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு அதோட ஸோ சர்வ நிச்சயமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து 2 ஐடி எடுத்துட்டு ஸோ இந்த ஈவெண்ட்ல கலந்துக்குவோம் சார். எங்க டீமோட கலந்துக்குவோம். தேங்க்யூ சார். சூப்பர் மேம். கண்டிப்பா 2 ஐடி எடுத்துட்டு உங்க டீம் எல்லாருமே 2 ஐடி எடுத்துட்டு ஒரு படையா நம்ம இங்க இருந்து சென்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போகலாம். தேங்க்யூ சோ மச் மேம். நெக்ஸ்ட் சீமா மேம், நீங்க ஹோஸ்ட்ல இருக்கீங்க, கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். ரொம்ப சூப்பரா ஹோஸ்டிங், உங்களை ஹோஸ்டிங் கேட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த நம்ம சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா என்னோட ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஹரிபிரகாஷ் சார். நாங்க நம்ம டீம்ல நம்ம லைஃப்ல கூப்பிட்டா அவருக்கு எப்படி தோணுது தெரியாது. ஆனா எனக்கு இப்போ வரத்துக்கு சார் போன் பண்ணி பேச அப்புறம் சார் என்ன சொல்லியிருக்காங்க அது பண்ணே தீரணும் பண்ணணும் சொல்லி இன்னும் நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். அந்த மாதிரி எனக்கு இப்போவும் இன்னும் எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கும் சார் கிட்ட பேச அப்புறம். அந்த மாதிரி சார் வாய்ஸ் நமக்கு சார் சொன்ன வார்த்தை
இந்த பிசினஸ்ல ஜெயிக்கலாம் மேடம் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. சேர்ந்து சம்பாதிக்கலாம் சொல்லி அந்த மாதிரி நமக்கு இப்போட்டுக்கு நமக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து நிறைய வாய்ப்புகள் நமக்கு கொடுத்து இந்த பிசினஸ்ல எப்படி ஜெயிக்கணும் சொல்லி நம்ம கூடவே இருந்து நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா நம்ம கம்பெனி எப்படி நம்ம பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இன்னும் நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம சார் நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்காக சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வேல்யூபிளான ஒரு டைம் எடுத்து நமக்காக வந்து பேசி இந்த ஈவெண்ட்க்கு நாங்க இன்னும் நிறைய நம்ம ப்ரமோட் பண்ணி நம்ம எல்லாம் நல்லா இந்த பிசினஸ்குள்ள வரணும் சொல்லி நம்ம எல்லாம் வரோம் சார் பண்றோம் சொல்லிட்டு நானும் சார் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிளான டைம். தேங்க்யூ சார். முனிராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். உங்களே சந்தோஷமா இருக்குது உங்களோட சரி. தேங்க்யூ ஸோ மச் லீடர். கரெக்டா நம்ம வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு வார்த்தை தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்காக இவ்வளோ லீடர்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆக்சஸோட டாப் ஏங்க நம்ம ஈகிள்ஸோட ஃபவுண்டர் நம்ம விபி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக பேசினாரு. ஆனா ஒரு வார்த்தை நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்காக எப்படி இருந்தது மீட்டிங், எதுக்காக நம்ம வந்தோம் அதை ஷேர் பண்றதுக்கு இங்க எவ்வளவு சீரீஸ் இருக்கோம். ஸோ மொத்தமே ஒரு 10 members தான் ஷேரிங் கொடுத்தோம். ஸோ சார் வந்துருக்காங்க. நம்ம டீம்ல இருக்கிற 90 பேரை ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். டைம் இல்லையேன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு வச்சிருக்கோம். ஆனா நீங்க மொத்தமே 10 சீரீஸ் தான் பேசணும். அது இங்க பேசினாதான் லீடர்ஸ் காசு. நீங்க பேசலைன்னா இங்கேயே நம்மளால பேச முடியுதுன்னா ஒரு நல்ல ஒரு 1000 பேர் முன்னாடி ஸ்டேஜ்ல உங்களை ஒரு ஸ்பீச் பண்ணா பேசவே முடியாது. இந்த 100 பேர்கிட்ட பேசினாதான் நம்ம நாளைக்கு ஒரு ஐடியா எடுக்க போகும்போது ஃபீல்டு ஒர்க்ல நல்லா பேச முடியும். ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு கத்துக்கோங்க லீடர். ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், நம்ம டீம் மீட்டிங், நம்ம டிடி சார் வந்து நம்மளுக்காக இவ்வளவு நேரம் பேசிட்டு போயிருக்காங்க. அதனால தயவு செய்து ஷேரிங் கொடுக்கும் போது எல்லாருமே ஹேண்டைஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 30 செகண்ட் 1 நிமிஷத்துக்குள்ள ஷேரிங் கொடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். சூப்பர் லீடர்ஸ். இப்போ நம்ம விபி கவிதா சாலஸ் மேம் ஹேண்டைஸ் பண்ணிக்கலாம். மேம் போஸ்ட்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபீட்பேக் வந்து செம்மையா இருந்தது. நிறைய பேர் கொஞ்சம் பேர் சொன்னாலும் அவங்க எந்த அளவுக்கு ஹரிப்ரோவோட வேல்யூபிளான டைம்ல அவர் கொடுத்த இந்த ஸ்பீச்சை வந்து உள்வாங்கியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது. வர நம்ம இதுக்கெல்லாம் நம்ம கைமாறா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வர 13ஆம் தேதி நாம நம்ம டீம்ல எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறோம். பிசினஸ் பர்பஸ்க்காக நிறைய பேர் வந்து கஸ்டமராகவும் இருப்பாங்க. பிசினஸ் பண்ணக்கூடிய பர்சனை யாரெல்லாம் நம்ம கூட ஆக்சஸ்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நியூ பர்சனா இருந்தா கூட ஓகே தான். ஸோ 2 ஐடி எடுக்க வச்சு உங்க கூட்டிட்டு வந்து எவ்வளவு பேரை நம்ம நிக்க வைக்கிறோமோ அதுதான் இப்ப நடத்தின மீட்டிங்கான அர்த்தம். ஸோ அதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்ப ஏற்கனவே உள்ளவங்க இதே மாதிரி இப்ப நாங்க ஃபாரின் ட்ரிப் போனது எல்லாமே லாஸ்டா நடந்த இதே மாதிரி ஒரு கம்பெனி நடத்தின ப்ரோக்ராம்ல தான் ஒரு 3 months 6 weeks ப்ரோக்ராம்ல தான் நாங்களாம் ஃபாரின் ட்ரிப் போனோம். அது மாதிரி சீலிங் அச்சீவரா மாறணும். அதே மாதிரிதான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அது எம்டி சிஓ வந்து அந்த மீட்டிங்ல சொல்ல போறாங்க. யாரெல்லாம் நீங்க நம்ம அப்ளைன் கூட அதுவும் ஐகான் கூட ஈவில் டீம்ல நம்ம விபி ஹரிபிரகாஷ் சார், பாலா சார், சந்தோஷ் நிறைய விபிஸ் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் யாரெல்லாம் சேர்ந்து டிராவல் பண்றோமோ சர்வ நிச்சயம் இது எல்லாமே அவங்களுக்கு உண்டு. நம்ம ஆக்சஸ்ல என்னெல்லாம் நினைச்சு வந்திருக்கோமோ இப்ப யதார்த்தமான வாழ்க்கையை வந்து நம்ம ஹரிப்ரோ அழகா சொன்னாங்க. எந்த இடத்துல இருந்து வந்தாங்க, எப்படி எல்லாம் இந்த என்னென்ன இடத்துல எல்லாம் நம்மள சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பிசினஸ் கொண்டு போகணும். யாரோட வார்த்தைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அடிமை அதுதான் ஓகே அப்படின்ற மாதிரி பிசினஸ் எந்த இடத்துலயும் ஸ்டாப் பண்ணிடாம யதார்த்தமான வாழ்க்கையில இருந்து எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கைக்கு எப்படி போறது அப்படின்றது ரொம்ப தெளிவா அவருடைய நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி எல்லாம் சொன்னாங்க. சோ இது வந்து நம்ம லைஃப்லயும் நடக்கும். இப்படியே எல்லாம் போயிடாது. நம்ம லைஃபும் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா நாம ஒரு நல்ல முடிவு எடுத்து அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா டிராவல் பண்ணா மட்டும்தான் நாமளும் ஜெயிக்க முடியும். சோ அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அருமையான லீடர்ஸ் இருக்காங்க, விபிஸ் இருக்காங்க, சிஇடிஸ் இருக்காங்க. இவ்வளவு ஒவ்வொரு நபர்களும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய பிளான் எல்லாம் அடுத்தடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆல்ரெடி நம்ம வாணி மகால்ல ஸ்டார்ட் பண்றதுதான். இன்னும் இது எங்க போய் நிற்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டீம் லீடர்ஸ் இருக்காங்க. நாம ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய முடிவு இது எப்படி நான் என்னோட பிசினஸ்க்கு அப்டேட் பண்ணிக்க போறேன், நான் எப்படி என்னோட பிசினஸ்க்கு அப்ளைன்ஸ் கூட டிராவல் பண்ணி நிறைய பேரை ஜெயிக்க வைக்க போறேன். இதுதான் நம்ம எடுக்கணும். இந்த முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த 13ஆம் தேதி மீட்டிங்கை வந்து இந்த ஆக்சஸ் டிராவல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த சர்வநிச்சயம் நீங்க வருவீங்க. நிறைய நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நிறைய சக்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் இல்ல, ஒரு ஷார்ட் டைம்ல நம்மளுடைய லைஃப் மாறும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே அச்சீவ் பண்ண ஹரிபிரகாஷ் தேபி மாதிரியான லீடர்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய பேர் உங்க கூட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். எந்த விதமான டவுட்டும் இல்ல, அதுல அச்சீவ் பண்றதுக்கு சர்வநிச்சயம் இது நடக்கும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே கண்டிப்பா எல்லாருமே அச்சீவ்மெண்ட் பண்ணி மீட்டிங் வருவாங்க. அவங்க சொல்ற எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்வ நிச்சயமா சாருக்கு வந்து சொன்னதை வந்து கேட்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சுந்தர ஐயனா உங்களுக்கு அன்மியூட் பண்ற, நீங்க பேசணும். வாய்ப்புக்கு நன்றி சார். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு மேம் சார். சார் இன்னைக்கு நம்ம டீம்ல ஒவ்வொருத்தரையும் 2 சார் கண்டினியூ பண்ணுங்க மேம், கிளியரா இருக்கு. நம்ம டீம்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் 2 ஐடி எடுக்க வச்சு கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி 13ஆம் தேதி ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள அடுத்தடுத்த லெவல்ல அச்சீவ் பண்ண வைக்கணுங்கிறத வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அது நம்ம டீம்ல உள்ள ஒவ்வொருத்தருமே அதுக்கு நமக்கும் கோஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களையும் சார் சொன்ன மாதிரி 2025 ஜனவரியில இருந்து உங்களுடைய மாச வருமானம் 1 லேக்க கண்டிப்பா தொடும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. அதாவது டீம்ல ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். டீம் லீடர்ஸுக்கும் அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும். நம்ம எப்போனாலும் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். கண்டிப்பா என்னோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணி 13ஆம் தேதி ஈவெண்ட்டுக்கு என்னோட டீம்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் ராஜலட்சுமி மேம், உங்களுக்கு அன்மியூட் பண்றேன், நீங்க கண்டினியூ பண்ணலாம் மேம். குட் ஈவினிங் சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு சார், ஆடிபிளா இருக்கு மேம். ஓகே சார், சூப்பரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹரிபிரகாஷ் சார் வந்து பிஸி ஷெடியூல் பிளஸ் அவங்க வந்து அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிலைமையிலையும் பாத்தீங்கன்னா நம்மளை நம்பி வந்தவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹரிபிரகாஷ் சார். ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து நானே அச்சீவர்ஸை கொண்டு வருவேன், நானும் அச்சீவ் பண்ணி இந்த ஈவெண்ட் பெறுவேன். ஸோ நானும் ஈகரா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சார் சொன்ன மாதிரி 2025 நம்மளோட மந்த்லி இன்கம் 1 லேக் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சார் நிச்சயமா நானும் ஏர்ன் பண்ணுவேன். ஸோ என்னை நம்பி வந்தவங்களையும் ஜெயிக்க வைப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பர் லீடர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 79 மெம்பர்ஸ் வந்து இன்னும் நம்ம கண்டினியூ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலேயே நம்ம எல்லாம் கொடுத்து வச்சோம்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வரையும் அட்டன் பண்றவங்க ஸோ இவ்வளோ ஷேரிங் சொல்லியிருப்பாங்க. சார் சொன்ன வார்த்தைகள் ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ கிரவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி பேசிங் வரைக்கும் சார் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா சர்வ நிச்சயம். இதுல ஒண்ணு நான் சொல்லித்தரது என்னன்னா, சார் சொன்னதுல இருந்து ஸோ சர்வ நிச்சயமா எப்பவும் என்னை நம்பி வரவங்க எல்லாரும் சம்பாதிக்க வச்சு இந்த 3 மாசத்துலயும் ஒரு பைக்கு ஒரு காரு வாங்குறதா முடிவு செஞ்சிருக்கேன். சர்வ நிச்சயமா சாருக்கு பின்னாடி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இந்த டாஸ்க் வந்து நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணி அந்த பைக்கு கார் வாங்குவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாருக்கு சமைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வேற யாராவது இருந்தா பேசுறது இந்த மீட்டிங் என் பண்ணிக்கலாம். லீடர்ஸ் வேற யாராவது பேசுறது இருந்தா டைம் கொடுக்குற பேசலாம், இல்லைன்னா மீட்டிங் என் பண்ணிக்கலாம். ஓகே லீடர். ஹரி சார் என் பண்ணிக்கலாங்களா சார்? ஓகே. முத்துமாணிக்க சார் யாரு கான்டாக்ட் பண்ணுங்க, பேச போறீங்களா? ஓகே ஓகே, உங்களுக்கு அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். சார் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குங்களா? நான் முத்துமாணிக்கம் பேசுகிறேன், திருப்பூர் அனிதா மேம் டீமில். ஓகே ஆடிபிள் சார், நீங்கள் பேசலாம் சார். ஓகேங்க சார். ஹரி சார் சொன்னதில் ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதில் பிடிச்ச பாயிண்ட் எல்லாம் என்னென்னா,
ஆக்சிஸில் வந்து சும்மா இருந்தால் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வாரமான 60,000 சம்பாதிக்கணுன்னா வேலை செய்யணும் அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் எனக்கு ரொம்ப உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுங்க. கண்டிப்பாக 60,000 கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். என் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த 13ஆம் தேதி ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுவேன். தேங்க்யூ சார். சூப்பர் சார். கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா மீட்டிங் வந்துட்டு நீங்களும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் மேம் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹரிபிரகாஷ் சார் சூப்பரா பீச் கொடுத்தாரு. 2 ஐடி எடுத்துக்கிட்டு எப்படியாவது வாங்கன்னு இருக்காரு. நாங்க முயற்சி எடுத்துக்கிட்டோம் சார். சூப்பரா அவருக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து நிப்போம்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பதி லட்டு சாப்பிட்டா மாதிரி இருந்துச்சு அவர் சொன்ன வார்த்தைகள். நாங்க எப்படியாவது முயற்சி பண்ணி நாங்களும் 2 ஐடி எடுத்து வருவோம் சார். ஈவெண்ட்டுக்கு எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்திருக்கிறோம், இதுக்கும் வருவோம், முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தை தான் கண்டிப்பா உங்களை சக்சஸ் வளர்ச்சி கொண்டு வரும். நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா நம்ம மீட்டிங்ல சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் லீடர். இவ்வளவு அற்புதமான ஒரு 1.5 மணி நேரம் மீட்டிங் ரொம்ப சூப்பரா போச்சு. என்னோட வச்சு நான் எல்லாரையும் நம்புறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே 2 ஐடி இல்ல 10 ஐடி எடுத்துட்டு எல்லாருமே 13ஆம் தேதி சென்னை மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கும். இவ்வளவுக்கு காரணம் நம்ம விபி ஹரிபிரகாஷ் சார் தான். அவருக்கு நன்றி தெரிவிச்சு இந்த மீட்டிங்கை வந்து நான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.